ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கக்கூடிய மீனுங்க தான். பட் என்னென்னா இந்த கப்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும்போது வந்து மேக்ஸிமம் வயிறு குண்டாக இருக்கும். குட்டி எப்போ போடுதுன்னே தெரியாது, டக்குன்னு போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா சம்டைம்ஸ் குட்டிங்க சாப்பிடும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணுற ஃபிஷ்ஷு. எக்கை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வச்சுட்டு சுற்றுதுங்க. நீங்கள் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், ஓகே முட்டை வைக்க போதாட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாஸ்டெயிலோ இல்லை பிளான்ட்டோ ஏதோ ஒன்று போட்டுருந்தீங்கன்னா அந்த பிளான்ட்லேயோ இல்லை இதுலையோ முட்டை வைக்குதுங்க. அதை வச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டையெல்லாம் இருக்கிறத பார்த்தா தெரியும். முட்டையெல்லாம் மீனுங்க சாப்பிட்றதே இல்லைங்க, அந்த குட்டி வந்து மட்டும் சாப்பிடுது. நீங்கள் முட்டை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷஸ் தூக்கி தனியாக ஒரு டப்பாவில் போட்டிங்கன்னா, அதாவது மீன் முட்டை இருக்கிற டப்பா தனியாக வச்சுட்டு அந்த பெரிய மீனை தூக்கி தனியாக செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்க பாட்டு பொரிஞ்சிருதுங்க. ஸோ நான் இந்த லாட் வந்து பிரிக்கவே வேணாம்னு தான் நினச்சேன். பட் ஓகே, சரி முட்டை எனக்கு ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்சுது. சரி முட்டையெல்லாம் அங்கங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுது. தனியாக பிரித்தேன். வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முந்தானத்து பிரித்தேன். நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 குட்டிக்கு மேலே தான் இருக்குதுங்க. ஓகேங்களா, அவ்வளோ பொடுசு. ஓகேங்களா, பொரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதுங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நல்லா உங்களுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மீனுங்க மட்டும்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டி இருக்குது, 2வது நாள் 50 ஆகுது, 3வது நாள் 100 ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டப் ஃபுல்லாக குட்டி தான். எனக்கு தெரிஞ்சு இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 குட்டி குறைஞ்சபட்சம் இருக்குங்க. அத்தனை குட்டி தான். டப்பு ஒரு இதில் கூட கேப் இல்லாமல் எல்லா பக்கம் முட்டை இருக்குது. அதே மாதிரி டெய்லியுமே பொரிஞ்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்களோட கவுண்ட் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. நேற்றுக்கு வந்து 100 மீன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி குட்டிங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொன்றும் ரொம்ப பெரிய சைஸ் ஆகிட்டு திருப்பி ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் பேட்ச் குட்டிங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டுங்க. ஓகேங்களா, தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆளுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. ஓகேங்களா, அத்தனை குட்டி இருந்துச்சு எங்கடா அப்படின்னு போயிட்டுன்னா எல்லா குட்டியும் லைவாக தாங்க இருக்குது. உங்களுக்கு எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே லைவாக தான் இருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி கப்பி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெத் ரேஷியோஸ் இல்லைங்க. கப்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் காப்பாற்றுறது. பட் இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் சர்வே ஆகுதுங்க. மேக்ஸிமம் செட் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆல்கே வாட்டர்லாம் தண்ணி நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே செட் ஆகிடுச்சு. சரி இப்போ இந்த மாதிரி ஆல்கே வாட்டர்லாம் வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் வெயில் இந்த இடத்துல கண்டிப்பாக படுங்க. இந்த இடத்துல மார்னிங் வெயில் படும். மார்னிங் வெயில் அப்படி இல்லாட்டி ஈவினிங் சன்லைட் படும். இந்த 2 சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிட்டிங்கன்னா நல்லா பாசம் பிடிச்சிருங்க. பாசம் பிடிச்சதுனால மீன் வளர்த்துக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக ரைஸ் ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான ப்ரீடிங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த எக்ஸாட்டிக் இதில் இருக்கீங்க, எனக்கு இந்த ரைஸ் ஃபிஷ் வாங்கி வளர்த்தணும்னு ஆசை இருக்கீங்க, கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து கப்பி ப்ரீடிங்கோட எப்போ ப்ரீட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வாரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது பேட்ச் குட்டி கிடச்சிருக்குங்க. ஒரு பேட்ச் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 200 குட்டி இல்லாமல் தான் கிடைக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ டப்பா ஃபுல்லாக குட்டி வந்துடுதுங்க. எங்கே முட்டை வச்சுருக்கு எப்படி வைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. டப்பா ஃபுல்லாக முட்டை தான். ஓகேங்களா, ஸோ முட்டை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ குட்டிங்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே மட்டுமே எத்தனை குட்டி இருக்கு பாருங்கள். ஸோ அப்படியே டப்பா நூற்று எல்லா பக்கம் குட்டி தான். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எத்தனை குட்டி பாருங்களேன். ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீனுங்களாம் மாதிரிலாம் இல்லை. அதாவது குட்டி போட போகுது, எப்போ குட்டி போடுனே தெரியலடா ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. குட்டி அந்த முட்டை வைக்கும் போது வந்து பின்னாடி வந்து ஒரு நாளாச்சும் வச்சுட்டு சுற்றுதா என்னன்னு தெரியல, நிறைய நாள் வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா இவ்வளோ பஞ்சாக இருக்குங்க. இப்போ மீன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. இது வந்து ப்ரீட் ஆகிருக்கு, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே முடியல. ஃபுட்டு சாப்பிட்ருக்கு எல்லாமே, அதனால தான் வந்து வயிறு குண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியும், அப்படியே பின்னாடி வந்து முட்டை வச்சுருக்கோம், முட்டை வச்சுட்டு சுற்றுதுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஃபாஸ்ட் ஸ்டைல்லையோ அதுலேயோ போய் முட்டை வச்சுருதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீனை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பீட் ஆஃப் ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதுவுமே இருக்குது. அதனால் என்ன பண்ணுதுங்கன்னா, இதுங்க வினிகரிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மொயினா நினச்சி சாப்பிட்ருதுங்க. அந்த பிரச்சனை மட்டும் தான் வருதே தவிர மற்றபடி எதுவும் பிரச்சனை வரது இல்லைங்க. இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட்டு தான் கொடுக்கணும் அது மாதிரிலாம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபார்ம் ஃபுட்டு தான் கொடுக்குறேன். நல்ல ரிசல்ட்டுங்க. ஃபார்ம் ஃபுட்டு கொடுத்தா லைஃப் ஃபுட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் லைஃப் ஃபுட்டு கொடுக்காட்டியுமே மீன் குட்டி வந்து காப்பாற்றிடலாங்க. நான் இப்போ வரைக்கும் வினிகரில் இது கொடுக்க கூட இல்லை. நல்லாவே மீனுங்க சர்வே ஆகுது. ஓகேங்களா, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் டக்குனு ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஒரு 2 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகுது. என்னன்னா ஒரே ஒரு இது என்னன்னா, எங்கே முட்டை இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டப்பா ஃபுல்லாக ஆச் ஆகிட்டே இருக்குங்க.
அப்படியே ஒரு டப்பா வச்சிட்டிங்கன்னா அந்த டப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து சின்ன டப்பாவில் வச்சு சின்ன டப்பாவில் ஃபுல்லாக ஆக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய டப்பா வச்சு பெரிய டப்பாலையுமே ஒரு பொட்டு கேப் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குட்டிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க. இது எல்லாமே குட்டி தான். ஸோ உங்களுக்கு கை வைக்கிறேன் பாருங்கள். அது ரொம்ப புதுசு, கைக்கே தெரியாத அளவுக்கு தான் குட்டிங்க இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை குட்டிங்க பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கூட எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தெரியுங்க. நேரில் வந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். நிறையா குட்டியும் இருக்குது. கண்டிப்பாக ப்ரீட் ட்ரை பண்ணுறீங்க. இந்த ரைஸ் கூட ப்ரீட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லா இது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மீனுங்களுக்குலாம் நல்லாவே டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இந்தளவு குட்டி போடும்போது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு ஆசை நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ரிஸ்க் அந்தளவுக்கு பெரிய லெவலில் அந்த எப்படி சொல்கிறது அந்த ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஆல்கே வாட்டரில் விட்டு நான் லைஃப் ஃபீடு கூட மொத்தமாக கொடுக்கலைங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே வளருது, எனக்கு ரிசல்ட் தெரியுது. ஏன்னா என்னென்னா ஒரு நாள் இன்றைக்கி பொரிஞ்ச ஃபிஷ்ஷு கொஞ்சம் வேகமாக வருது, நாளைக்கு பொரியிறது அப்படியே அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணு முடியோண்டு குட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுங்களுக்கு வந்து முட்டை எத்தனை நாள் ஆச்சு ஆகணும் சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா சில இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆட்ச் ஆகுது, சில இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது, சில இது 4 நாள் ஆகுது, சில இது 1 வாரம் கழிச்சுலாம் கூட ஆட்ச் ஆகுது. ஏன்னா அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஓகேங்களா, உங்களுக்கு ஒவ்வொரு டப்லையும் பார்க்க இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுதுங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அப்படியே டப்பா ஃபுல்லாக கட்டுற பாருங்க. டப்பா ஒரு இடம் கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் குட்டி இருக்கும் பாருங்கள். ஸோ இது இதில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் அதாவது மேல் லேயரில் மட்டும் குட்டி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அடி லேயர் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டி தான். ஒரு இடம் கேப் இருக்க மாட்டேங்குது. இத்தனைக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 லிட்டரு எப்படி பார்த்தாலும் 90 லிட்டர் பிடிக்கும் டப்பான்னு நினைக்கிறேங்க. அந்த டப்பாலேயே அவ்வளோ குட்டி இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு குட்டி நல்லா போடுன்னு, முட்டை நல்லா வைக்குன்னு பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குட்டிங்க தான். உங்களுக்கு அந்த ஆல்கே வாட்டர்னால ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் இந்த டப்பில் இப்போ தான் நேற்று தான் முட்டை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டப்பையும் பிரித்து அத்தனை குட்டின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த டப்புலேயும் ஃபுல்லாக குட்டிங்க தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொறிஞ்சு குட்டிங்க, இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஆச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரைஸ் ஃபிஷ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பேர் வந்து 250 ரூபா கொடுத்துருக்கோம். ஒரு பேர் வாங்கினா ஒரு பேர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.